அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரண்ட்ஸ்க்கு நன்றிகள், இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி. இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும், அது திரைக்கு வரணும், பெரியவங்க வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் நடக்கணுன்றது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை நினைவாக்கிய எங்களது இயக்குனர் எனக்கு வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். மறக்க முடியாத நாள் எனக்கு. ஆக்சுவலி மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. இது எனக்கு முதல் பேச்சு. ஏதோ தவறு பண்ணுற ஒரு கான்ஷியஸாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ஏற்றுக்கோங்க. இந்த விழாவை சிறப்பிக்க வந்ததுக்காக என்னுடைய நன்றிகள். படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு காவியமாக தான் நான் பார்க்குறேன். எங்கள் குழு அனைவரும் இந்த படத்தை பார்த்துட்டோம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மேடை பேச்சுக்காக சொல்லலை, ஒரு ஃபீல் குட் மூவி. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் இப்போது ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் திருவள்ளுவர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புத்தகத்தில் படிச்சிருக்கோம். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவர் எப்படி வாழ்ந்திருப்பார், அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து கற்பனையாக இருந்தது. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா கதை ஃபுல்லாக தெரியாது, என்னோடய கேரக்டரைசேஷன் மட்டும் தான் தெரியும். படமாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அனைவரும் படத்தை பார்க்கணும், தியேட்டருக்கு வரணும். தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் திருக்குறளும் திருவள்ளுவரும் தெரிஞ்ச அனைவருமே இந்த படத்தை ஒரு முறையாக பார்க்கணும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க, சினிமா விரும்பிகள்கிட்ட சேருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச் குணா பாபு. நன்றி. அண்ட் எங்களோட டீமில் உழைச்ச எல்லாத்துக்குமே நன்றி. உதயகுமார் அண்ணா, ஜெயராஜ் அண்ணா, மகேஷ் அண்ணா அண்ட் எட்வின் சார், எடிட்டர் வினோத், முக்கியமாக இளையராஜா சார். என்னுடைய வாழ்க்கையில் முதல் படம் ஹீரோவா. ஹீரோன்னு சொல்கிறத விட ஒரு லீட் ரோல். லைக் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இளையராஜாவோட மியூசிக்கில் பண்ணுறதுன்றது ஒரு அபூர்வமான விஷயம். எனக்கு அது அமைஞ்சது. ரொம்ப நன்றி சார். சார் சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் வீட்டில் பெரியவர்களுக்கும், திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், சேகர் அவர்களுக்கும், விஜிபி அவர்களுக்கும், டைரக்டர் அவர்களுக்கும், எல்லோருக்கும், இதில் படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெருமை இன்னும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருக்குறள் அடிப்படையாக வச்சு ஒரு படம் எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப சின்ன 4, 3, 7 பதங்களை வச்சுக்கிட்டு திருக்குறள் வெளிவந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு வந்து அது எப்படியான ஒரு உலகத்தை வந்து அது சிருஷ்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோசித்து அந்த ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சவால். அதை வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து அதை செஞ்சிருக்கார். அதுக்கே வந்து என்னுடைய முதல்ல வந்து அவருக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவுடைய சூழல் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து நம்ம அடிப்படையில் வந்து சினிமான்றதே வந்து கதை சொல்லல் தான். நம்ம இப்போ கதை சொல்லலில் மறந்துட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஒரு டெக்னீஷியன் ஒரு டெக்னிக்கலாக வந்து அசத்திட்டா போதும், கதை அவசியமே கிடையாது அப்படின்றது. அதுக்கு கோடியாக செலவு பண்ணி அந்த செலவு பண்ண கோடி வரணுன்றது தான் இப்போ லட்சியமாக இருக்கிறோம் பேருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பயங்கரமான வியாபார சூழ்நிலையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சென்சிட்டிவ் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன உணர்வுகள் உள்ள படங்கள்லாம் வந்து இன்றைக்கி சில படங்கள் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி இது மாதிரி படங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஏன் மக்களை கவருதுனாக்கா, ஜனங்கள் வந்து இந்த ஜங்கிளில் மாட்டிகிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் ஜங்கிளில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவரத்துக்கு இப்போ எப்படி வந்து நம்ம சுவையான சாதாரண உணவு சாப்பிட்ருந்தோம், தோசை இட்லி மாதிரி சாப்பிட்ருந்த ஆட்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான பர்கர் இது மாதிரிலாம் பண்ணி அதுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சுவையை வந்து எப்படி இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து நம்மளை வந்து ரைட் பண்ணுதோ அது மாதிரி தான் இன்றைக்கி சினிமா பல பேர்கிட்ட கழிச்சு அது ஒரு குதிரைப்பந்தயம் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ரொம்ப சில பேர் மட்டும்தான் வந்து இங்கே இந்த ஒரு எதிர்காலத்தில் நம்ம வந்து எங்களுடைய உழைப்பெல்லாம் நம்ம விரயம் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து, ஆனால் அதே சமயத்தில் வந்து ரொம்ப பெருமை என்னன்னாக்கா, தமிழ் சமூகத்தில் வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸும் மக்களும் வந்து ஆதரிக்கிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய உண்மை. அது இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுங்க வந்து இன்றைக்கி 6 படம் எடுத்துருக்க முடியாது.
ஏன்னா நிச்சயமாக வந்து இங்கே வித்தியாசமான படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அது ரொம்ப பேர் சொல்கிறாங்க மலையாளத்தில் தான் அப்படி இங்கே கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. மலையாளத்தை விட நான் எனக்கு 27 வருஷம் நான் கேரளாவில் சர்வீஸ் பண்ண ஆள். நான் அத்தன்டிக்காக சொல்ல முடியும், மலையாளத்தை விட தமிழ் ரசிகர்கள் தான் வந்து வித்தியாசமான படத்தை அங்கீகரிக்கிறவங்க. ஏன்னா மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அடூர் கோபாலகிருஷ்ணன்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அடூர் கோபாலகிருஷ்ணனுக்கெல்லாம் அங்கே வரவேற்பு கிடையாது. சினிமா அங்கே வந்து அந்த படங்கள்லாம் வந்து 4 நாள் கூட ஓடாது. பட் இங்கே வந்து இப்போ நான் வந்து நான் வித்தியாசமான படம் எடுத்துட்டு நான் 3 படம் 100 நாள் ஓடி இருக்கு எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா, நம்ம ஊரில் எல்லா நகரங்கள்லையும் நம்ம இருக்கோம், இது நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கள ஒன்றா சேர்த்து அதை கமர்ஷியலி வயபிள் ஆக்குறது கஷ்டமாக இருக்கும். நமக்கு எல்லா ஊர்லேயுமே நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து இப்போ தியேட்டருக்கு வரதுக்குள்ளே இந்த படம் போயிடும். ஏன்னா இதுக்கு வந்து அது கமர்ஷியல் ஆதரவு இல்லாதனால. ஸோ அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகளில் என்ன மாதிரி இருக்கிற ஒரு குரூப் இருக்குது தமிழ் சினிமாவில். அதில் வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர்ன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப பேர் வரணும். ஏன்னா தமிழ்ன்றது வந்துங்க, தமிழ் சொசைட்டின்றது வந்து ரொம்ப ஒரு வர்த்தக சொசைட்டி கிடையாது. இது வந்து ஒரு வர்த்தகத்துக்காக பிறந்த ஒரு சொசைட்டி கிடையாது தமிழ் சொசைட்டி. இது ஒரு மார்வாடி சொசைட்டி கிடையாது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமாக பல விஷயங்களை ரசிக்கிற ஒரு சொசைட்டி. எனவே இந்த சொசைட்டியில் வந்து நிச்சயமாக இது மாதிரி படங்கள் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வரவேற்பு கிடைக்கணும், அதே மாதிரி வரவேற்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜாவினுடைய இசை பாடல்களில் பாலகிருஷ்ணன் சார் இயக்கத்தில் திருக்குறள் திருவள்ளுவரோடு ஒரு பயணம், இந்த பயணத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும். என்னை பற்றி இவங்க சொன்னாங்க, திரு ஞான ராஜசேகரனும் பாலகிருஷ்ணன் சாரும் அண்ணன் திருமாவும் பிஜேபி ஐயா இருக்கிற இடத்தில் நம்மளெல்லாம் பேசுகிறதுக்கு நம்மளாம் ஒரு துரும்பு தூசி. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உழைப்பு எப்படி மிகப்பெரிய ராஜ்யமாக நீங்கள் ஆக்க முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு பிஜேபி குரூப். அந்த அவங்களுடைய வரலாறை ஒவ்வொருத்தனும் படிச்சுட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் எப்படி முன்னேறணுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு ரேடியோ, ஒரு டிவி தெருவாக போய் விற்று இன்னைக்கு வந்து ஷோரூமாக இன்னைக்கு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க தான். அவர் திருவள்ளுவருடைய சிலையை உலகம் பூரா வைக்கிறாருன்றது நம்ம வாழ்க்கையில் அதாவது ஒன்று வைக்க முடியுமா? அப்படி ஒரு மாமனிதர் இருக்கிற இடம் இது. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவரும் மிக வலிமையான தலைவரும் எல்லாருக்குமான தலைவருமாக இருக்கின்றவர் அண்ணன் திருமாவர்கள். அவர் இருக்கிற அங்கே பாருங்க, நான்லாம் 99ல் தஞ்சாவூரில் பூச்சி மருந்து ரெப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். வில்லேஜாக போய் விவசாயிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கறது, அவங்க வயலை பார்க்குறது, அதில் பூச்சி விழுந்துருக்கும், குருத்து பூச்சி, அடுத்தது வந்து இலை சுருட்டு புழு அல்லது பருத்தியில் வந்து நிறையா பூச்சி வரும். இந்த மாதிரிலாம் விவசாயிகளுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அத்திமீறு அடங்க வரும் இந்த மாதிரி எழுதி அண்ணன் பேரை தான் எழுதியிருக்கோம். நான் சொல்கிறது 97, 98, 99ல் நான் வந்து மிரளுவேன். ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அது இருக்குங்க. இப்படி எப்படி போய் அங்கே இளைஞர்கள் மத்தியில் வில்லேஜில் ரீச் ஆனாருன்னு நாங்கள் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு தலைவர் இருக்கிற இடம் அது. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சார், நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் உளவுத்துறை அதிகாரி தான் சொல்லுவேன். சார் நீங்கள் இயக்குனராக இருக்கிறதுங்கிறது மறைமுகமாக ஏதோ ஒரு வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க இங்கே. ஆனால் நீங்கள் எந்த உளவுத்துறைக்கு அதிகாரி? நீங்கள் அது வந்து ரஷ்ய உளவுத்துறையா, ராவா அல்லது மொசார்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு அவரை பார்த்தா ஒரு இயக்குனருக்கான எதுவுமே இருக்காது. மிகச்சிறந்த ஒரு பண்பாளருக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும். எதுவுமே வந்து அதாவது நிறைகுடம் தளம்பாது, நடுக்கடல் வந்து அலையடிக்காதி மாதிரியே இருப்பார். அவர் எல்லாருக்கும் இடம் தருகின்ற மாபெரும் மனிதர் அவர். அதே மாதிரி அண்ணன் விசேகர் அண்ணன் எங்களுக்கெல்லாம், அதாவது நீங்கள் வந்து சேகூரா, பிடல் காஸ்ட்ரோ, மூலதனம் இப்படிலாம் புத்தகங்களை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலும் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் அதிகம் அதை பற்றி பேசினவர் அவர் தான். ஆனால் அதிக குடும்ப படங்களை எடுத்தவர். ஆனால் அவர் பேச்சு சாமானிய மக்களுக்கும் அதாவது உழைக்கும் மக்களுக்குமான அந்த உரை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு இயக்குனர் இருக்கிற இடம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமராமேனை சொல்லணும், எடுக்கும்போது அப்படி தெரியவே இல்லை.
சின்ன பிள்ளைக்கு உடம்பு பூரா அறிவுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எட்வின் வந்து பிரமாதமான ஒர்க்கு பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எடுக்கும் போதே ரெடிங்கன்னு எடுத்துடுறாரு. ஆனால் இதில் பார்க்கும்போது அது டிஏயாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக இவர் வந்து தமிழ் சினிமானுடைய மிகப்பெரிய இயக்குனராக வந்துடுவார். ஏன்னா எவன் ஒருவன் பெண்களை அழகாக காட்டுறானோ மிகப்பெரிய கேமராமேன் ஆகிடும். இதில் நடிச்சிருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கங்க. ஏன்னா இந்த ஜாக்கெட் இல்லாமல் நடிக்கிறது இருக்குல்ல, ஐயோ கிழவிய கூட வராது. நாங்களும் இப்போ போய் மதுரை, ராமநாதபுரம், அது பிறகு நான் தேனியெல்லாம் போயிட்டோம். அந்த கிழவிங்க 50 வயசு 60 வயசு கிழவிங்க வரும்ல, 60 வயசு கிழவி, அம்மா நீங்களாம் அந்த காலத்து பெண்கள்மா ஜாக்கெட் இல்லாமல் ஐயோ நான் வரமாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அத்தனை பேரும் அந்த கேரக்டரை உணர்ந்து, அந்த கேரக்டருக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சி அது வந்து நடித்தது இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் சினிமா ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ரொம்ப, அதாவது ஒரு பெண் வந்து ஸ்லீவ்லெஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க, கம்மியான உடை கூட போட்டு போவாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதுவும் சினிமாவில் ரொம்ப அவங்க ஒரு 50-100 பேர் நிற்போம் இல்லையா, அப்போ அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக நினைக்கிறேன். பட் நீங்கள்லாம் மனப்பூர்வமாக நடிச்சிருக்கீங்க, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக இதில் இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ராஜா அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, இசைஞானியை பற்றி. இந்த படத்துலையும் அதாவது இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துக்கும் இசையமைச்சவர், சின்ன படங்களுக்கு இசையமைச்சர். இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசையமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க, ஏன்னே நம்மளுக்கு புரிய மாட்டுது. ஆனால் இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும், அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம், அதுக்காகவே அவர் கையெடுத்து கும்பிடலாம். தமிழ் சினிமா வந்து 30 வருஷம் அவராலே வாழ்ந்தது. என்ன, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வேற யாரையாவது விட்டனா இல்லை, இந்த மேடையில் இவங்கெல்லாம் இருக்கும்போது நானும் இருந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. இன்னொன்று, இதில் நக்கீரன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான். அது நக்கீரன்ற கேரக்டர் பெருசு, ஆனால் இதில் நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். ஏனென்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது, நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான். ஏன்னா திருக்குறள் வந்து ஒரு அறமான நூல். இப்போ தொல்காப்பியம் இருக்குன்னு வைங்க, தொல்காப்பியத்தினுடைய முதல் இது இன்பம், அதுக்கு பிறகு தான் அறம், அதுக்கு பிறகு அந்த திருக்குறள் தான் அறத்தை முதல்ல வைக்கிறான். ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்புன்றான். ஆத்திச்சூடி என்பது என்ன, சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பண்புகளை சொல்வது ஆத்திச்சூடி. அதனுடைய முதலே அறம் செய்ய விரும்புன்றா கல்வி. அப்ப அதற்கான நூல் இது. இப்ப என்ன இருக்காங்க, திருமகன் இருக்காங்க, அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணுங்க. அரசியல் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவரை வச்சு ஸ்டில் ஷூட் பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாவே தெரியும். ஸ்டில் ஷூட் பண்ணோன்னே இப்போ நம்ம என்ன நினைப்போம், விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோ வந்துட்டாரு, என்ன முரளிக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டாரு, ஒரு மண் சார்ந்த ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு நம்ம நினைப்போம். அவர் அரசியலே இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு. ஸ்டில் ஷூட் நடக்குதுன்னாங்க. சரி, அந்த ஸ்டில்லாம் பார்த்தேன் நான். சரி, இன்னொரு ஹீரோ வரப்போறாருன்னா அவருடைய அரசியல் அந்த இடைவிடாத பணியில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த ஹீரோ நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டாருன்றது தான் நம்மளுக்கு இது. பட் இந்த மாதிரியான இப்போ இந்த மாதிரியான இசை விளையாட்டு விழாக்கெல்லாம் அண்ணா வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. யாராவது விட்டு இருந்தானா மன்னிச்சுக்கணும். கொட்டாச்சி மிகச்சிறந்த ஒரு கலைஞன். இதில் திருவள்ளுவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. யாராவது அதே மாதிரி இதுக்கு ஃபண்டு பண்ணவங்க, இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் அறம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வாழ்வாங்கன்றது என்ன தெரியுமா, நீங்கள் அறம் உள்ளவர்களுக்கு சிறந்ததுக்கு உதவி செய்யறது தான். அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது குரோசவா சொல்லுவார் வந்து ஒரு மோசமான திரைக்கதையை கொண்டு போயிட்டு நல்ல படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். இதுக்கான திரைக்கதை தான் வந்து இதோட சவாலான விஷயமா இருந்தது. அதை செம்பூர் ஜெயராஜ், காமராஜ் அவர் தான் பண்ணார். அவர் ஒரு திராவிட இயக்க போராளி. இந்த படம் உருவான கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லுது, ஏன்னா வந்து நேரம் ஆயிடுச்சு எல்லாம். ஆமாம். ஸோ அவர் முதல்ல கதையை எழுதினார். அதுக்கு முன்னாடி திருக்குறளே படமாக பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சார், ஒரு பெரிய பொறுப்பாக வச்சார். இது எப்படி 1330 வந்து எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்தது கலைஞருடைய குறளோவியம். எதை ஓவியமாக பண்ண முடியுமோ அவர் வந்து அதை புத்தகமாக
போட்டாங்க. அப்போ அதுலேருந்து நாங்கள் வந்து எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குரல்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து திரைக்கதை உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பார்த்தீங்கன்னா அது அதன் போக்கில் வந்தது. இது என்ன, அதாவது இதில் எந்த சிரமமுமே எனக்கு இல்லை. வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதன் போக்கில் தான் வந்து அது நிகழும். நான் அப்படி தான், நான் வந்து ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனும் அந்த மாதிரி கூட கிடையாது. எல்லாமே சரியாகவே அமைஞ்சது. வள்ளுவர் பாத்திரமேற்ற பையனாக இருக்கட்டும், வாசுகி அவங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்திருந்தாங்க. இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் வந்து படம் செட்டு போட்டோம். ராத்திரி ஃபுல்லாக மழை. செட்டுக்குள்ளே வந்து 2 இன்ச்சு தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில். எல்லாரும் கலங்கிட்டாங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நான் சொன்னேன், விவசாயி நட்டுட்டு வருவான், மழை பெஞ்சு எல்லாம் மூழ்கி போயிடும். நம்ம சினிமா எடுக்கிறோம், தண்ணியை வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு இந்த அம்மா சொன்னாங்களே, இடும்பைக்கு இடும்பை, அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது. அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம். அவர் படத்தை பார்த்துட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதை முடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்தை. இப்போ இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டர்ஸ் 2 பேர். விஐடி விஸ்வநாதன் ஐயா வந்து ரொம்ப சிக்கனமான மனிதர். அவர் இதுக்கு உதவி பண்ணார். மதுரை டிபி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க. இப்போ இதோட முதல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் அவர் இருந்தார், 18ல் அவர் இருந்தார், 15ல் இவர் இருந்தாருன்னு சொல்லுவீங்க. நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி, மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. ஜெயமோகன் எழுதியிருந்தார், தருமபுரி மாவட்டத்தில் வந்து எவனா ஒரு வந்து அழுக்கு வேஸ்ட் கட்டி போனால் ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருவாங்க. திருமாவளவன் வந்ததுக்கப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன. அவர் செல்ல வேண்டிய உயரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு. சொல்லப்போனால் அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் வந்து தமிழகத்துக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் அவரை கூப்பிடணும்னு நான் மனப்பூர்வம். அவர் கூட எனக்கு பெரிய அறிவும். மூப்பனாரையா அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில். அப்போவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர், படிப்பாளி. நான் பேச வேண்டியதில் நம்ம படத்தோட ஹீரோ பேசிட்டாரு. அதனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது. அதனால் அவர் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பு தயக்கம் எதுவுமே காட்டலை. அவர் வந்தாங்க. மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி. இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற தங்கைக்கும் மிக்க நன்றி. இதில் வந்து தனலட்சுமி வாசுகியா நடிக்கிற பெண் வந்து முதல் படம். அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இந்த துறையில் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ரொம்ப ஜாஸ்தி. லொக்கேஷனில் அவங்க டைம் எல்லாம் வந்து எந்த விதத்திலும் வேஸ்ட் பண்ணலை. கலைச்சோழன் மட்டும் கொஞ்சம் திட்டு வாங்கினார், ஏன்னா அவரே ஒரு டைரக்டர். ஆமாம், அதனால் மற்றபடி எல்லாம் சுமூகமாக நடந்தது. உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பெரியவர் பிஜேபி அவர்களே, தம்பி திருமா அவர்களே, இயக்குனர் ஞானசேகரன் ஐயா அவர்களே, ஞான ராஜசேகரன் அவர்களே, அதே போல எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில், அதாவது எங்கள் இயக்குனராக இவங்க கூட இருந்து பணியாற்றி இருக்கிற சுப்பிரமணிய சிவா மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, எதிர்க்க இருக்கிற பெரியோர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் பற்றி படம் நான் தான் எடுத்துருக்கணும் முதல்ல. ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவன் நான் தான். அந்த வாய்ப்பை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன்.
என் பேர் அவர் தட்டிட்டு போயிட்டார். நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து குரலோவியத்தை வந்து நீ தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம் அவர் சொல்லும் போதே சொன்னார், நான் தான் திருவள்ளூரை விடாம சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் நீ, அதனால எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு. அப்ப என்னன்னா எனக்கு சினிமாவில் ரொம்ப பீக்கல் இருக்கேன், அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியா வித்துரும். அப்போ என்னன்னா அடுத்து படங்கள் கம்மிட் ஆகிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்கே போனால் திருப்பி இங்கே கேப் விழுந்துடும். அந்த இடத்த வேற ஒருத்தர் ட்ரெயினில் இது போடுவாங்க, அந்த துண்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா சீட்டுக்கு, அந்த மாதிரி பண்ண வேற ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த சினிமாவில் இடம் போயிடும். அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே, இந்த படங்கள்லாம் முடிச்ச உடனே பண்ணுறேனே அப்படின்னாரு. அப்புறம் தான் வேற சில பேர்கிட்ட கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியும். அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. நான் இந்த திருவள்ளூர்னும் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் 19 வயசுல திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்டில் வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன். ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன் இல்லையா, அதனால பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன் நான். அதாவது ஒன்று வணங்கணும், சும்மா நாத்திகனாக இருக்கக்கூடாது, ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் கும்பிட்றதை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், அதுவும் விருப்பம் நல்லது அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னாரு, உனக்கு வீட்டுக்காரா ஒழுங்காக கொடுத்துருக்காரு, அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. இது நான் வந்து 35 வயசுல தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வேலை செய்யிருந்தேன். எதிர்பாராமல் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டார். லேட்டாக தான் வந்தேன், ஆனால் வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தால் பெரும்பாலும் பெருசாக ஆகிடுவாங்க, பார்த்திபன் பாண்டியராஜன்லாம் வர மாதிரி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அப்புறம் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன். அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளூர் கலைக்கூடம்னு பேர் வச்சேன். அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னார், எனக்கு படம் வேணான்னாரு. ஏன்னு, நீ திருவள்ளூர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலன்னா என்ன ஆகும், நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஏட்டா திருவள்ளுவர் நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்குன்றதுனால நான் வச்சுவிட்டேன். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா திருவள்ளுவர் கலைக்கூடன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துருவார் போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துச்சு அவனுக்கு. நான் அவளை சமாதானம், அதுக்குள்ளே நம்ம ப்ரொடியூசர் பேர் மாற்றிடுங்க, தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, பார்க்கலான்னா நம்ம படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூட்டு பார்ட்னர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான். என்னப்பா திருவள்ளுவர் தேவையில்லாமல் வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்டராக பயப்படுறான், இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குறளை போய் அவனே நினச்சிட்டான்னா திருக்குறளை சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே இருப்பார் பொழுது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டான் போல் இருக்கு. என்னோட வம்பு இருக்குது அப்படின்ட்டு படம் முடிஞ்சது, போட்டு காமிச்சேன். படம் நல்லா இருந்தது, அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் ஓடி வந்து என்ன சொல்றாரு, சார் அந்த சென்டிமெண்ட்டை அந்த திருவள்ளூர் கலைக்கூடமே வைங்க சார் அப்படின்றார். ஓடல்னா திருவள்ளூர் வச்சே போச்சுடுவானுங்க. நான் எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா, அந்த படத்துல இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும். ஆனா ஓடலன்னா என்ன நினைச்சுவான், திருவள்ளூர்னு பேர் வச்சு திருவள்ளூர் பேர் கட்டு போயிடும். சென்டிமெண்ட்டா திருவள்ளூர் பேர் வச்சா அந்த படம் ஓடலையான்ட்டான என்ன ஆகுது, நம்மளால திருவள்ளூர் கேட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நான். இந்த வரவேட்டினா படம்லாம் எல்லாம் திருவள்ளூர் கலைக்கூடத்துல தான் வந்தது. வந்த பிறகு அவன் என்ன சொல்றான், திருவள்ளூர்னு வைங்க அப்படின்னு. இப்ப பெருமையா பேச திருவள்ளூர் கலைக்கூடத்துல தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். இப்ப திருவள்ளூருக்கு வியாபாரம் அதிகமாகி போச்சு. அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமாக போச்சு. அப்ப வைக்கும்பொழுது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். அவர் மக்கள் தொண்டுக்கு போங்க, சும்மான வெறும் சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர். அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா. அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்கம் போடுச்சு, இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்துலையும் போட்டுச்சு என் கதை. அதில் என்ன பண்ணிட்டானுங்க, நான் வரவன் போகிறேன் நிறைய ரசிகர்கள் வந்து வி சேகர் ரசிகர் மன்றம்னு வந்து உட்காந்தானுங்க எல்லாம். யோ
என் முத படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதுன்னு தான் முத படமே எடுத்தேன். நீங்கள் ஹீரோன்னு படம், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத, சினிமா நடிகனா பாரு, அவனை கொண்டு வந்து தரையில் ஆக்கிடாது, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராலும் ஆக்கிடாத அப்படின்னு நான் முத படம் எடுத்தேன். அவன் என்னையே வந்து ரசிகர் மனைவி ஆச்சு, ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து, சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சுட்டா கெட்டு போயிடுவேன் நீ. அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம்னு பேர் வையின்னு அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான், திருவள்ளுவரை பார்க்கவும் இல்லை, நாங்க திருக்குறளை ஒழுங்கா படிக்கவும் இல்லை, நீங்க அந்த பேர் வைக்க சொல்றீங்களே அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை எத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன், மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நம்ம கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிகரமான ஆள் தான் அது பண்ண. அப்ப வந்து மக்கள் வச்சாங்க, ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சாங்க. அது வச்சுட்ட உடனே என்ன ஆச்சு, படம் நல்லா ஓடின உடனே அது எடுத்தது பூரா குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான். ஏகப்பட்ட இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிடுறான். வயசு சின்ன வயசு எனக்கு, நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதுல வந்தான். போய் ஒரு தடவை ரசிகனே இந்த தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு, நாட்டில் எவ்வளவு பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது கூட்டம் தாலிகா அப்படி திட்டுறாரு. அது என் காதலே விழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டு போடுவேன், ஜீன்ஸ் இது போட்டிருப்பேன், பேண்ட்டு அந்த இது பனியன் போட்டிருப்பேன். ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒன்று கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்லை ஒழுங்கா ட்ரெஸ் ஆயாவது மாற்றணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில் மாட்டினவன் தான். படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அடுத்த போகணும்ல, பெரிய மனுஷன் சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பேர் அது அவன் கேட்கறது நான் தானே. சும்மா எவனை ஜீன்ஸ் ரெண்டு போட்டு ரோட்டில் தோத்துற மாதிரி இருக்கிறான், அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான், ஆனால் கஷ்டமா இருக்கும்ல. அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டைனா நான் தான், வேற யாரும் இல்லை. வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர், நானும் விஜயகாந்த். அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன், மற்ற நேரங்களில் 2 பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேர். ஏன்னா இந்த திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாத்திக்கிட்டே வராரு. திருக்குறள்ல வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்ப நான் இந்த விஷயத்துக்கு வந்தாரு. நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன், எவ்வளவு பேர் எங்க அம்மா பேர்ல வைக்கலாம், எங்க அப்பா பேர்ல வைக்கலாம், யார் பேர் ஒன்னாலும் வைக்கலாமே, என்னை வளர்த்தவங்க தானே. திருவள்ளுவர் பேர்ல வச்சேன்னா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்துல எதையே நீ அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பத்தி இல்லை, நீ ஃபேமிலி மேன்னா நீ பெரிய ஆளுன்றார் அவர். இல்லறவாசிதான் உலகத்துல பெரிய ஆளுன்றார் அவர். இப்ப திருமணம் நடக்குது, திருமணத்தை பாத்தீங்கன்னா இவதான் டாக்டர், அவர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க, இவதான் என்ஜினியர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க. மேரேஜ் ஆனவன் எவனும் அவங்க காலில் தான் விழுவான். மேரேஜ் ஆனவனுக்கு தான் என்ன அந்தஸ்து இருக்கு, நான் வாழ்த்துக்கிற தகுதி இருக்கு, நல்லது கட்டுது வாழ்க்கையில். இல்லறம் மேலது நல்லறம் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிபிகேஷன்லயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது. அப்ப அந்த ஃபேமிலி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு. அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறல, இல்லறம் இல்லைன்னா வேற ஒண்ணுமே உலகத்தில் சிறந்தது இல்லைன்றார். 2வது நானும் பார்ப்பேன், எத்தனையோ கடவுளை உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்துல ஒரு விநாயகர் இருந்தார், பக்கம் ஒரு முருகர், ஃபேமிலியோட உட்காந்துருப்பார். நம்ம ஊர்ல தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். மற்ற ஊர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க. அது இயேசுநாதரா இருப்பான் தனியா இருப்பாரு, நபிகளா இருப்பான் தனியா இருப்பாங்க, சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார் தனி தான் இருப்பாங்க, எல்லாம் காமிப்பாங்க. ஆனா ஃபேமிலியோட இருந்தாதான் நம்ம ஊர் கடவுளையே மதிப்பான் போல இருக்கு. சிவனுக்கு அந்த நிலைமை, ஃபேமிலி தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும். அப்போ நம்ம ஊர்ல வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்ப நாமளை கொடுத்தாகணும்ல. அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ள கொண்டு வந்தேன். இப்ப திருவள்ளுவருக்கு இதனால்தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பிச்சேன். நான் இங்க ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கணும். அண்ணா அவர்கள் திருவள்ளுவரை படம் எடுக்கிறாரு. ஆக்சுவலா போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோக்கா பாலகிருஷ்ணன் டைரக்டர் சொல்றேன் நான், அவர் போய் ஏதோ ஒன்று காலை முடிச்சு படம் பண்ணா 4 காசு கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும்.
அதை விட்டுட்டு அவர் காமராஜர் ஐயா பற்றி படம் எடுக்கிறாரு. அடுத்தது இது எடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? காசு கொடுத்து சூனி வச்சுக்கிற மாதிரி. அதாவது இதை மாதிரி கஷ்டம் வெளியில எங்கேயா இருக்காது. எல்லாம் வாழ்த்துவான், வெளியில போய் என்ன பேசுவான் தெரியுமா? அதெல்லாம் உருப்படாதா, ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணமா 2 ஏரியாவில் காசு சம்பாதிச்சு இங்க வந்து சொல்லுவான் பிரமாதமா பண்ணீங்கன்னு. இது தேராதுன்னு சொல்லி தான் வெளியில பேசிட்டு போவான். எதிர்நீச்சு தான் போனது. ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலெல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணலை. திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர். திருக்குறள் எழுதுனதுக்காக சேர சோழ மன்னர்கள் 3 பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க. பிறப்பு ஒக்கும், பிறப்புல எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சுட்டாரு அவரு. அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வந்தாங்க. அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை, பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்றேன், சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னார். ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினார். கடவுள் வார்த்தை கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன். சொன்னா நீங்க சண்டை போட்டீங்க வைணவம் சைவம், பின்னாடி என் திருக்குறள் 2000 உடச்சுவீங்க. அதனால மத அடையாளமே எந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் அது அந்த 2 குறளை மாற்றி இருந்தாருன்னா சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார். மாற்ற மாட்டேன்றார். சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியானாரியோ, கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு எங்கே புகழ்ந்து வேலையை பாருன்னா. அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர். பிறந்தது வந்து கன்னியாகுமரி. அவர் நாட்டை பிடிங்க துவத்தி விட்டாங்க. அவர் போய் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து இது இருக்குல்லையா தறி இது பண்ணுவாங்களே தறி அடிக்கிற தொழில், அதுல வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியா விட்டே போய் இலங்கையில ரொம்ப நாள் வாழ்ந்த ஏலோல சிங்கன் காலத்துல வாழ்ந்து அங்க போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில வந்து சமண மத ஆட்சிக்கு வருது. அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதெல்லாம் இல்லாதவங்க, மத பற்றெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றாரு. அப்ப அவர் நாடு கடத்தப்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், நாட்டை எழுந்தவர். அவங்க மனைவிலாம் நீங்க எங்கே கேட்டு பாருங்க. நம்ம வீட்டுல 2 நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம், பொண்டாடி பேச மாட்டுது. ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சோறையும் அலசி அதை ஊசியால குத்தி சாப்பிட்றாங்கன்னா எவ்வளவு வறுமை, அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்காரு திருவள்ளுவர். நாம் என்னன்னா திருக்குறளை பாராட்டுறது முக்கியம் இல்லை, திருவள்ளுவரா வாழறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க போய் இங்க ஒரு கிறிஸ்துவ நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க, வாங்க மாட்டாங்க. ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸு, ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம். குரானை வேற யாராவது முஸ்லீம்ஸ் கிட்ட கொடுங்கன்னு வாங்க. ஒரு முஸ்லீம் கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க, இதை வாங்கிக்கணும். ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ், நாங்கள் வந்து குரான் படிக்கிறது இல்லை, இது அவங்ககிட்ட வந்து பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ் கிட்ட கொடுன்னுவாங்க. ஒரு இந்து கிட்ட போய் கொடுத்தா ஐயோ பகவத்கீதை தவிர நாங்கள் எதையுமே தொட மாட்டேன்னுவாங்க அவங்க. ஆனால் 3 பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா 3 பேர் வாங்குவான். அதான் திருக்குறள். இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் யோசனை பண்ணி வைக்கிறாரு. மத சண்டை வரும் வருங்காலத்தில், இவன் அவனை சண்டை போட்டுக்குவான். சண்டை போட்டுக்கும் போது நம்மள 3 ஆக்கிடுவான். மத பிரச்சனையில இந்த சிக்கல்ல மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாம திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க இலங்கை எடுத்துங்க, புத்தர் நல்ல கருத்து சொன்னாரு. இந்த பக்கம் சிவன் தான் நல்லது சொன்னார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கூட தமிழர்கள் சிவன் அற்புதமா சொன்னார், அன்பே சிவன் சொன்னார். 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்களே. அந்த இயேசுனர் நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேலில். இந்த பக்கம் இருக்கிற இந்த ஈரான்ல இருக்கிறவங்க யாரு நபி நாயகன் நல்லா சொன்னார். 2 பேரும் பின்னிக்கிறாங்களே. மதம் மோதிக்குது. புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா? சிங்களவன் நம்மள அடிக்கிறான்ல, இந்த புத்தர் சொன்னதையும் அவன் கடைபிடிக்கிறான். அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்ணிட்டாருன்னா திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார். அதை நாம வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில. நான் மறுபடியும் இப்ப சொல்றேன், திருவள்ளுவர் காலத்துல வந்து சாராய கடைலாம் கிடையாது, கல்லு கடை தான் இருந்தது. இந்த கல்லு மரத்தில் ஏற்பாங்களா, அதனால கல் உண்ணாமேன்னு ஒண்ணு எழுதினார். இப்ப திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? சொல்லுங்க, திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? ஒரு 4-5 கட்சி நாட்டை ஒட்டியே துவச்சுவார். என்னடா அது, உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சாராய வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஓடுதாமே, துவச்சிருவார். இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் இந்த ஊர்ல. நாம தான் விழா நடத்தோம். உண்மையிலேயே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்க இருக்கிற கட்சிகளே அடிச்சு போட்டு நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடை மூடிட்டு போற அப்படின்ட்டு. திருவள்ளுவர் உயிரோட வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, ஓட்டுரி மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஊர்ல.
ஏன்னா அவர் கொள்கை எந்தெந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம். அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து கல் அன்னைக்கு வேணான்னாரு. நான் சொல்லுவார், திருவள்ளுவர் வந்தாரு கல் கடையை தரேன்னு சொல்லுவார், சாராய கடையை மூடுறான்னுவார். ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் லட்சக்கணக்கான மரம் வச்சிருக்கான், அவனாவது 4 காசு பொழைப்பான். கல் கடையை திறப்பாரு, சாராய கடையத்தை மூடுவார். ஏன்னா இது இல்லை, அப்ப அது இருந்துதான் இதையும் சேர்த்து பேசியிருப்பாரு. ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னன்னா, சாராய கடையை மூடினாதான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும். சாராய கடையை மூடாம வெறுமனே திருவள்ளுவரை பேசுறது என்ன தெரியுங்களா? தீவிரவாதி எங்கேயோ தந்து பேசுற மாதிரி, அது வீட்டில் மறைமுகமாக கருசாத்திட்டு பேசிக்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறேன், திருமாவளவர்கள் இங்க இருக்கிறாரு, மற்றவனுக்கு சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு. உங்க கட்சியில் கூட சாராயம் சாப்பிடுறியா? நீ வேணாம், நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்து சாப்பிடு. சோத்துக்கு இல்லாம மாட்டேங்கிற நீங்க உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியில் இருக்கிறவன சாராயம் சாப்பிடாம விட்டாக்க சாராயம் நின்று போயிடும்ல. ஆனா பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க, அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்துல வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு. அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஆகுது? அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், தயவுசெய்து சொல்கிறேன், சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார். இல்லைன்னா நாம தான் பேசியிருக்கணும், அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே காலை வைக்க மாட்டார். இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் இந்த இது இருக்கலாங்களே, வெள்ளைக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில தூக்கிய மூடிட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் ஊர் பூரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டான். அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதில் நடிச்சவங்களையும் நான் ஒரே வகையில் பாராட்டு. இதுக்கு பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா, சில பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா அவங்களே இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை. அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுல போட்டு இருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான ஆளை செலக்ட் பண்ணி போட்டார். இது வாசிக்கா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க ஊர்ல வாசிக்க போல தெரியுது இல்லையா? அப்படி அமைதியா இருக்குது. அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார், அது போதுமாகி போச்சு. இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர், அது வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசுனாரு, எங்க ஒரு கதாநாயகனான்னு வச்சு கதா பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுடணும். அவங்க பறந்துருவாங்க. நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டைலாக போய் திருவள்ளுவரா போட்டுனா டான்ஸ் போடா ஒரு மாதிரி இருக்கும். பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுங்களை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு. அவர் சினிமாவில் இது எதிர்நீச்சல். இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காலில் தான் நம்ம வேணும். பத்திரிகையாளர் தான் வந்து பாரதியா 14 வயதில் 8 லட்சத்தில் எடுத்தார். இவங்க தான் தூக்கி விட்டாங்க. பாரதியாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டாங்க. முள்ளு மலர் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க. பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து தூக்கி விட்டாங்க. பார்த்திபன், விக்ரமன், நாங்களாம் ரொம்ப சின்ன படம். இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு இவரு நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பத்திரிகையாளர்லாம் தூக்கி விட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம். எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல, ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ வந்து ஃப்ரேமுக்குள்ளே யார் இருக்கிறாங்களா கொஞ்சம் நமக்கு தெரியுவாங்க. ஃப்ரேம் அவுட்டில் கடவுளைன்னு என்ன கூட உள்ள தெரியாது. அந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் இருக்கிறது என்னன்னா, பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும். பத்திரிகையாளர்லாம் 4 வாரத்தை எழுதி இது கண்டிப்பாக இதை பாருங்கன்னு சொல்லிடணும். அப்போதான் இந்த படம் வெற்றி பெறும். என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சு தான் இங்கே பல இடத்துல சொல்லுவேன். சுந்தரராஜன் இருக்காரு, இவர் நெல்லை சுந்தரராஜன் வச்சு தான் என்னக்கே நான் பாஸ் ஆனேன் மேலே வெளியில். ஏன்னா பெரிய ஆள்லாம் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க, நம்மளை பாவப்பட்டு தூக்கி விடுவாங்க. அதனால் அப்படி பண்ணி விட்டோம். 2வது, இந்த படத்தினுடைய நடிச்சுங்க எல்லாரும் என்ன பண்ணா, ஆளுக்கு ஒரு 5 தேட்டரை பொறுப்பெடுத்துங்க. இங்கே வாசிக்க நடிச்சா போதும், அது ஊரில் நீ தான் ஓட்டணும். அதே போல் அதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரில் ஓட்டணும். டைரக்டர் என்ன பண்ணா, பிரித்து கொடுத்துடணும். வேறு இந்தப்பா இந்த தேட்டரில் சொந்த பந்தம், என் கல்யாணம் காட்சிக்கு என் வீட்டில் இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ, இந்த படத்துக்கு வந்தே ஆகணும்னு ஒவ்வொருத்தன் தூங்கிடாமல் எழுதுக்குவா. இந்த படத்தை நல்ல படமாக ஆக்குங்க. திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பார். 2வது சொல்கிறேன், அவரு போட்ட காசை எடுத்தாதானே திருப்பி நம்ம இன்னொரு படம் அவருக்கு மனசுல எத்தனையோ இருக்கலாம். ஏன் காமராஜர் எடுத்து திருவள்ளுவர் எடுத்து ஏகப்பட்ட வச்சிருப்பார் இல்லையா, அவையார் அது இதுன்னு ஏகப்பட்டது எடுப்பார் அவரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு பணம் திரும்பி கைக்கு வரணும். முதல் தான் வந்து மூலதனம். முதல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பொருள் எல்லாருக்கு இவ்வளவு இல்லை. அதனால அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசரா இருக்கிறார அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்க எல்லாம் போய் உழைச்சி, சார் நாங்க ஊரா ஓட வச்சுட்டோம், நீ எல்லாம் சொந்தக்காரத்தை திட்டி நான் நடிச்ச படத்தை பாருங்க, சொந்த பந்தம்லாம் வாங்க, இல்லைன்னா என்
சாதி விட்டு ஒன்று விளைகிறேன்னு சொல்லுங்களேன், இது எதுக்கு சொல்றீங்களா சாதி விட்டு வேலை சொன்னேன் அப்படிலாம் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சீங்கன்னா ட்ரெண்டு மாறும். ஓஹோ, நல்ல விஷயங்களுக்கு இப்போ ஆதரவு இருக்குதுன்னு மாறும். அதனால திருமாவளவன் வந்து பேசும்பொழுதுதான் இந்த படத்தை தான் இயக்கத்தில் அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்கு இருக்கு, செய்யட்டும், இந்த படம் வெற்றி படமாக அமையணும், அந்த காசு திரும்பி வரணும். இந்த டீம் வந்து அற்புதமான டீம். கேட்கும்போது தமிழ் பேரா இருக்குது, எல்லாம் தமிழ் ஆளுங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கூப்பிடுறது இல்லை. இப்போ வர வர ரொம்ப கொடுத்து விட்டாருங்க. தமிழ் லேடிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை. அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு கூச்ச படம், அது ஒரு காரணம் காட்டிட்டு எல்லாம் விலைக்கு விட்டானுங்க. இங்கே பார்த்தா ஒரே தமிழ் பேராக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், அவையார் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தமிழ் உலகம் பேசுகிற அளவுக்கு வந்தாங்க. கண்ணகி யார் உலகம் பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாக வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நடிக்குவாங்க. பெண்கள் முதல் இடத்துல நிற்கணும், விட்டுட்டீங்கன்னா அந்த இடம் போகிற இன்னொரு திருட்டு போயிடுவான். வணக்கம், நன்றி.